உலகத்துல ஒவ்வொரு நாளும் வந்து எத்தனையோ விஷயங்கள் மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இதுல எந்தெந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கைய இல்ல ஒட்டுமொத்த உலக பொருளாதாரத்தையே மாத்தப் போகுதுன்னு? கண்டிப்பா எல்லாரும் யோசிப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி. ஆமா. உங்களை சுற்றியுள்ள உலகம் எப்படி மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள ஆர்வமா இருக்கீங்களா? வாருங்கள், இதை கொஞ்சம் ஆழமாக அலசுவோம். இந்த டீப் டைவ் அலசலுக்கு உங்கள வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற தரவுகள் ரொம்பவே வித்தியாசமானவை. ம் பார்க்கறதுக்கு சம்பந்தம் இல்லாத தனித்தனி செய்திகள் மாதிரி தெரியலாம். ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய படம் ஒளிஞ்சிருக்கு. கரெக்ட். அமெரிக்கா உச்ச நீதிமன்றத்தோட ஒரு அதிரடி தீர்ப்பில் ஆரம்பிச்சு, உக்ரைன் போர், மத்திய கிழக்கு நாடுகளோட ராஜதந்திர சிக்கல்கள், நம்ம உள்ளூர் அரசியல் நிலவரங்கள், அப்புறம் முக்கியமா உங்களுக்கான ஒரு சூப்பரான கல்வி வாய்ப்பு வரைக்கும் நிறைய விஷயங்களை நாம இன்னைக்கு பேசப் போறோம். இந்த தரவுகளுக்கு பின்னால உள்ள அந்த பெரிய படத்தை இணைத்து பார்க்கறது தான் நம்ம நோக்கம். எப்படி சர்வதேச நிகழ்வுகளும் உள்ளூர் நிகழ்வுகளும் ஒன்னோடு ஒன்னு தொடர்புடையவை அப்படிங்கறத நம்ம ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். சரி, நேரா விஷயத்துக்கு வருவோம். இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்துல ஒரு உத்தரவு போட்டாரு. அதாவது ரஷ்யா கிட்ட இருந்து இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குறதால இந்தியா மீதான வரிய 50% உயர்த்தினாரு. ஆமா, அது ஒரு பெரிய சர்வதேச விவாதத்தை கிளப்புச்சு. ஆனா இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட். ட்ரம்ப் விதித்த இந்த உலகளாவிய வரி விதிப்ப அமெரிக்க உச்சநீதிமன்றம் அதிரடியா ரத்து செஞ்சிருக்கு. இது ரொம்ப முக்கியமான ஒரு நகர்வு. இதோட பின்னணிய நாம கவனிக்கணும். ஏன்னா இது வெறுமனே ட்ரம்ப் மற்றும் இந்தியா சம்பந்தப்பட்ட விஷயம் கிடையாது. இது அமெரிக்காவோட அதிகார பகிர்வு சம்பந்தப்பட்ட விஷயம். அதாவது அந்த சட்டம். ஆமா, ட்ரம்ப் இந்த வரிய சர்வதேச அவசரகால பொருளாதார அதிகார சட்டத்தின் கீழ் கொண்டு வந்தாரு. ஆனா உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, வரி விதிக்கும் அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு, அதாவது காங்கிரஸ்க்கு மட்டுமே இருக்கு, அதிபருக்கு இல்லைன்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. ஜனநாயக கட்சியினரும் நிறுவனங்களும் தொடர்ந்த வழக்குல தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு. அதிபரோட அதிகாரத்துக்கு இது ஒரு பெரிய செக். இதுக்கு ட்ரம்ப் எப்படி ரியாக்ட் பண்ணாருன்னா, இது அவமானத்துக்குரியது, அபத்தமானது அப்படின்னு விமர்சிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மாற்று திட்டம் தன்னிடம் இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. இது சர்வதேச வர்த்தகத்துல என்ன விளைவுகளை ஏற்படுத்தும்னு நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா பொருளாதார போர் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தா இன்னொரு பக்கம் நேரடி போர் தீவிரமடைஞ்சிருக்கு. ரஷ்யா உக்ரைன் போர் நிலவரம் தானே? கரெக்ட். 5 வருஷமா தொடரும் இந்த போர்ல உக்ரைனின் வடக்கு பகுதியில ரஷ்யா நடத்திய தாக்குதல்ல 10 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனா இதுல உக்ரைனோட பதிலடி தான் கவனிக்க வேண்டிய விஷயம். ஆமா, நான் கூட பார்த்தேன். உக்ரைன் நேரா ரஷ்யா தலைநகர் மாஸ்கோவில் உள்ள 4 சர்வதேச விமான நிலையங்களை குறிவைத்து 10 ட்ரோன்களை ஏவிருக்காங்க. ரொம்ப துணிச்சலான மூவ் இது. மாஸ்கோ மேயர் செர்ஜி சோபியானின் இந்த 10 ட்ரோன்களும் சுட்டு வீழ்த்தப்பட்டதாகவும் பெரிய சேதங்கள் இல்லை என்றும் சொல்லியிருக்காரு. இது ஒரு வகையான உளவியல் போர். ட்ரம்ப் இதுல மத்தியஸ்தம் செய்ய முயன்றார் இல்லையா? முயற்சி பண்ணாரு. ஆனா கைப்பற்றிய பகுதிகளை விட்டு கொடுக்க ரஷ்யா மறுப்பதால எந்த ஒப்பந்தமும் எட்டப்படவில்லை. போர் அப்படியேதான் நீடிக்குது. இது அனைத்திற்கும் என்ன அர்த்தம்னு நீங்க யோசிக்கலாம். இங்கிருந்து நாம மத்திய கிழக்கு விவகாரங்கள் பக்கம் திரும்புவோம். இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதர் மைக் ஹக்காபே சமீபத்துல ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை சொல்லியிருக்காரு. பைபிள் அடிப்படையில ஈராக்கின் யூப்ரட்டிஸ் நதிக்கும் எகிப்தின் நைல் நதிக்கும் இடைப்பட்ட பகுதி இஸ்ரேலுக்கு சொந்தமானது அப்படிங்கிற அந்த கருத்து தானே? அதேதான். இது எப்படி மத்திய கிழக்குல இவ்ளோ பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு? இது சின்ன விஷயம் கிடையாது. இது சர்வதேச சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லி பாகிஸ்தான், எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், சவுதி அரேபியா, பாலஸ்தீனம் உள்ளிட்ட 14 நாடுகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஓஐசி, அரபு லீக், ஜிசிசி போன்ற அமைப்புகளும் இதுக்கு அறிக்கை விட்டிருக்காங்களே. ஆமா, இந்த அறிக்கைகள்ல அவங்க ரொம்ப நடுநிலையாக ஒரு விஷயத்தை சுட்டிக்காட்டுறாங்க. தூதரின் இந்த கருத்து சர்வதேச சட்டத்துக்கு எதிரானது மட்டும் இல்லாம ட்ரம்பின் காசா அமைதி திட்டத்துக்கே முரணானது அப்படின்னு அந்த அறிக்கைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. ராஜதந்திரம் எவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் பாத்தீங்களா? ஒரு சின்ன கருத்து எவ்வளவு பெரிய விளைவுகளை ஏற்படுத்துது. இப்போ இதோட தொடர்பு படுத்தி பிரதமர் மோடியின் இஸ்ரேல் பயணம் பற்றி பார்ப்போம். பிப்ரவரி 25ஆம் தேதி பிரதமர் மோடி இஸ்ரேல் அதிபர் ஐசக் ஹெர்சாக் மற்றும் பிரதமர் நெத்தன்யாகுவை சந்திக்க உள்ளார். நாடாளுமன்றத்திலும் அவர் உரையாற்ற வாய்ப்புள்ளது. ஆனா இங்கே ஒரு முக்கியமான கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லேபிட் ஒரு பகிர்ந்த எச்சரிக்கை விடுத்துள்ளாரே, அதை கவனிச்சிங்களா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை பத்தி தானே? ஆமாம், இஸ்ரேல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இட்சாக் அமித்தை இந்த நாடாளுமன்ற நிகழ்ச்சிக்கு அழைக்காவிட்டால் எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கும் என அவர் கூறியுள்ளார். ஏன் இந்த திடீர் புறக்கணிப்பு? அது உள்நாட்டு அரசியல்.
இஸ்ரேல் நீதித்துறை அமைச்சர் யாரிவ் லெவின் அமித்தின் தேர்வை அரசுதழில வெளியிட மறுத்ததே இந்த முரண்பாட்டுக்கு காரணம். கோடிக்கணக்கான மக்களின் பிரதமரை பாதி காலியான நாடாளுமன்றத்தில் நிற்க வைக்க எதிர்க்கட்சிகள் விரும்பவில்லைன்னு யாயிர் லெபிட் சொல்லியிருக்காரு. ஆக சர்வதேச உறவுகள் அப்படிங்கிறது உள்நாட்டு அரசியலோட எவ்வளவு பின்னி பிழைஞ்சிருக்குன்னு இதுல இருந்து புரியுது. சரி, இப்ப நாம அப்படியே கொஞ்சம் பலதரப்பட்ட செய்திகள் பக்கம் கவனத்தை திருப்புவோம். ஒரு விரைவான சுருக்கம் பாத்திரலாம். கண்டிப்பா. முதல்ல விண்வெளி மற்றும் விளையாட்டுத்துறையை எடுத்துக்குவோம். தொழில்நுட்ப கோளாறால் நாசாவின் நிலவு பயணமான ஆர்டெமிஸ் 2 தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுல பாத்தீங்கன்னா T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுக்கல் தென்னாப்பிரிக்காவிடம் இந்தியா தோல்வி அடைஞ்சிருக்கு. அதேபோல இங்கிலாந்திடம் 147 ரன்கள் இலக்கை எட்ட முடியாமல் இலங்கை தோல்வி. இயற்கை பேரிடர் பக்கம் வந்தா மலேசியாவின் சபா மாநிலம் கோட்டா கினாபலுவிலிருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள போர்னியோ தீவில் அதிகாலை 12:57 மணிக்கு 7.1 ரிக்டர் அளவிலான சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு. அதிர்ஷ்டவசமா சுனாமி எச்சரிக்கையோ பெரிய சேதங்களோ இல்ல. நம்ம அண்டை நாடுகள் நிலவரம் ரொம்பவே பதற்றமா இருக்கு. ஆப்கானிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை அழித்ததாக பாகிஸ்தான் அறிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி தரப்படும் என ஆப்கானிஸ்தான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இன்னொரு பக்கம் இலங்கையில் அதிபர் அனுரகுமாரா திசநாயக அரசுக்கு எதிராக பௌத்த துறவிகள் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. இந்தியாவில உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் 180 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் நமோ பாரத் அதிவேக மெட்ரோவை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். ஆனா பாதுகாப்பு ரீதியா பார்த்தா காஷ்மீரின் கிஷ்த்வாரில் 3 ஜெய்ஷ்-இ-முகமது பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். இன்னொரு முக்கியமான செய்தி, இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இது ட்ரம்ப் வரியோட எதிரொலியா கூட இருக்கலாம். சரி, இப்போ நம்ம தமிழ்நாட்டோட அரசியல் மற்றும் செய்திகள் களத்துக்கு வருவோம். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சிகளான இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய மக்கள் கட்சியுடன் பேச்சுவார்த்தையை தொடங்கியிருக்காங்க. அரசியல் தலைவர்களின் விமர்சனங்களும் சூடு பிடிச்சிருக்கு. மகளிர் உரிமை தொகையை முடக்க நினைத்த பாஜகவின் சதியை முதல்வர் ஸ்டாலின் முறியடித்தார் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு. அதற்கு பதிலடியாக ஸ்டாலின் தமிழ்நாட்டு மக்களை கடன்காரர்களாக மாற்றிவிட்டார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சாடியிருக்காரு. இதற்கிடையே தவகே தலைவர் விஜய் பங்கேற்கும் வேலூர் கூட்டப்பணிகள் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. தேசிய அளவிலான கவனத்தை ஈர்க்கும் விதமாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவுக்கு பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். சட்டம் ஒழுங்கு செய்திகளை பார்த்தா திருப்பூரில் 6 வங்கதேசத்தினர் கைது செய்யப்பட்டதை அடுத்து திமுக அரசை எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வராங்க. சினிமா துறையில GKM தமிழ்குமரன் தயாரிப்பாளர் சங்கத் தலைவராக வெற்றி பெற்றிருக்கார். அவருக்கு 788 வாக்குகள் கிடைச்சிருக்கு. வானிலையை பொறுத்தவரை தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று வருகிறது. இவ்வளவு செய்திகளுக்கு நடுவுல உங்கள போல எப்பவும் புதிய விஷயங்களை கற்க துடிப்பவர்களுக்கான ஒரு அருமையான செய்தி இருக்கு. இது உண்மையிலே ஒரு சூப்பரான வாய்ப்பு. கண்டிப்பா. IIT சென்னை அறிமுகப்படுத்தியுள்ள மேலாண்மை மற்றும் தரவு அறிவியல், அதாவது மேனேஜ்மெண்ட் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல ஒரு BS இளங்கலை படிப்பு பத்தி தான் நாங்க சொல்ல போறோம். இந்த படிப்பு ஏன் இவ்வளவு முக்கியமானதுன்னு நம்ம பார்க்கணும். DOMS மற்றும் CODE மூலம் வழங்கப்படும் இந்த படிப்பு வணிக நுண்ணறிவையும் தரவு பகுப்பாய்வையும் மிக சரியாக இணைக்கிறது. பிசினஸ் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ். இதோட முக்கிய விவரங்கள் என்னன்னா, இது ஒரு கலப்பின கற்றல் மாதிரி, ஹைபிரிட் லேர்னிங், ஆன்லைன் விரிவுரைகள் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்வுகள் நடக்கும். 12ஆம் வகுப்பு அல்லது டிப்ளமோ முடித்தவர்கள் இதுல சேரலாம். இதுல ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இதுக்கு வயது வரம்போ சீட் கட்டுப்பாடும் இல்ல. யார் வேணாலும் படிக்கலாம். உள்ளக தகுதி தேர்வு மூலமாகவோ அல்லது JEE அட்வான்ஸ்ட் மூலமாகவோ சேர்க்கை நடைபெறும். இதுக்கு மே 31 விண்ணப்பிக்க கடைசி நாள். ஜூன் 2026 முதல் தொகுதி தொடங்குகிறது. இது எவ்வளவு பெரிய நடைமுறை பயன்பாடு உள்ள படிப்புன்னு IIT இயக்குனர் V. காமகோடி சொல்லியிருக்காரு. இந்த தரவு சார்ந்த உலகில் உங்களை ஒரு சிறந்த தலைவராக உருவாக்கும் வாய்ப்பு இதுன்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. உலகமே டேட்டாவை நோக்கி நகரும்போது இது மாதிரியான படிப்புகள் தனிமனித வளர்ச்சிக்கு ரொம்பவே உதவும். இப்போ நாம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நாம உலகளாவிய வர்த்தக கொள்கைகள்ல ஏற்படும் மாற்றங்கள் முதல் போர் பதற்றங்கள், உள்ளூர் தேர்தல் கூட்டணிகள் மற்றும் டேட்டா சயின்ஸ் படிப்பு வரை நிறைய விஷயங்களை அலசினோம்.
இது அனைத்தும் எப்படி ஒரு முடிவற்ற சங்கிலியாக பின்னிப்பிணைந்துள்ளன என்பதை நாம புரிஞ்சுக்கிட்டோம். உண்மைதான். இன்று நாம் பார்த்ததில் ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகிறது. அமெரிக்காவின் ஒரு நீதிமன்ற தீர்ப்போ அல்லது மத்திய கிழக்கின் ஒரு ராஜதந்திர அறிக்கையோ உலகத்தையே புரட்டி போடுகிறது. தரவுகளும் தகவல்களுமே இன்றைய உலகை ஆள்கின்றன. அதைத்தான் நான் உங்களை நோக்கி ஒரு கேள்வியா கேட்க விரும்புறேன். அப்படியென்றால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, உங்கள் தொழில் முடிவுகளிலும் சரி, தரவுகளை நீங்கள் எவ்வாறு அணுகப் போகிறீர்கள்? நீங்களும் தரவு சார்ந்த முடிவுகள் எடுக்கத் தொடங்கினால் அது உங்கள் எதிர்காலத்தை எப்படி மாற்றியமைக்கும்? ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இந்த கேள்வியோட நாங்க உங்களை சிந்திக்க தூண்டி இந்த ஆழமான அலசலை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து உங்களை சுற்றியுள்ள உலகை கவனியுங்கள். நன்றி.